ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு செருவார கோணத்தில் இருக்கிற ஆத்ம நிலையம் நர்சரி கார்டனை பார்க்க போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெரைட்டியான கலரான ஃபிஷ்களை எல்லாம் வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்தை வேகமா ஒரு முறை பார்த்துடுவோம். அதுக்கப்புறம் இங்குள்ள மீன்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீன்களோட பேரும் இங்க எழுதி வச்சிருக்காங்க. நீங்க மீனோட பேரை பார்த்து மீன்களை வாங்கி கொள்ளலாம். மற்ற இடங்களை விட மிகவும் கம்மியான விலையில் இங்கே உங்களுக்கு கலர் மீன்கள் கிடைக்கும். மீன்களோட விலையும் இங்கே எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு மீன் தேவை என்றால் ஒரு மீனும் இங்கே தருவாங்க. இல்லைன்னா ஜோடியாகவோ இல்லை மொத்தமாகவோ இங்கிருந்து நீங்கள் வாங்கி செல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பாரசாலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரி மார்த்தாண்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. நீங்கள் குழந்தைகளை இங்கே கூட்டி வந்தால் இந்த இடத்திலிருந்து அவர்கள் நகரவே மாட்டார்கள். காரணம், அவ்வளவு அழகாக இருக்கிறது. விதவிதமான மீன்கள் வண்ணமயமான கலர்களில் கண்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வகையான மீன்களும் இங்கே கிடைக்கும். நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். காரணம், வீடியோ ரொம்ப லேட் ஆகும், அதனால கொஞ்சம் தான் வீடியோ எடுத்துருக்கேன். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மே மாதங்களில் பிள்ளைகளுக்கு விடுமுறை என்பதால் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் இருந்து கொடுக்கும் உணவை அப்படியே வாங்கி சாப்பிடும். இதை பார்த்தீங்களா, அங்கே உணவு கொடுக்குறாங்க, அதை அது விரும்பி சாப்பிடுது. சிறு பிள்ளைகள் கூட இதுக்கு உணவு அளித்து கொண்டிருப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃபிஷ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இனிமேதான் அதுவும் அங்கே இருக்கிற கார்டனை பார்க்க போறோம். கார்டனுக்கு செல்லும் வழிகளிலும் சின்ன சின்ன தொட்டிகளில் மீன்களும், சிறு சிறு கூண்டுகளில் பூனை, நாய், எலி, முயல் போன்ற விலங்குகளையும் வைத்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு லில்லி, ரோஸ் லில்லி, மஞ்சள் லில்லி, நீல லில்லி, வெள்ளை லில்லி, ஆரஞ்சு லில்லி போன்ற பல வகையான வர்ணங்களில் லில்லி மலர்களை பார்க்க முடியும். வேறு எங்கும் கிடைக்காத எல்லா வகையான மூலிகை செடிகளையும் இங்கே வந்தால் நீங்கள் வாங்கி செல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த ஃபிஷ்ஷை பார்த்து விட்டு உள்ளே வரும்போது இடது பக்கமாக திரும்பி வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான பறவைகள், விலங்குகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நீங்கள் இதுவரை பார்த்திராத பறவைகள் போன்றவற்றை உங்களால் பார்க்க முடியும். வாங்க உழுவை பார்க்கலாம். இங்கிருந்துதான் கன்னியாகுமரி மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் செடிகள், மரங்கள், மூலிகைகள் முதலானவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பறவைகள், விலங்குகள் ஒவ்வொன்றின் பெயரும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கழுதை, குதிரை, பல வகையான ஆடுகள், பசுக்கள், வெளிநாட்டு எருமைகள், பல வகையான கோழிகள், புறாக்கள், எலிகள், வாத்துகள் போன்றவற்றை நீங்கள் பார்க்கலாம். எல்லாவற்றையும் நான் வீடியோ போட்டால் வீடியோ ரொம்ப லெந்தா போகும். அதனால இவ்வளவும் தான் போடுறேன், மன்னிச்சுக்கோங்க. இங்கிருந்து பார்த்தோம்னா உங்க கண்களுக்கு எட்டா தூரம் வரை இந்த நர்சரி கார்டன் தான் பறந்து விரிந்து இருக்கிறது. காலை 8:30 மணிக்கு இந்த கார்டன் ஓப்பன் ஆகும். அப்புறம் சாயங்காலம் 6 மணி வரை இது ஓப்பன் ஆயிருக்கும். நீங்க வந்தா இங்கே எல்லாவற்றையும் பார்த்து மகிழலாம். ஐஸ்கிரீம் பார்லர், டீ ஸ்டால் போன்றவையும் உள்ளேயே இருக்கிறது. நீங்கள் அமர்ந்து நிதானமாக பருகிச் செல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.